அப்படியே ரோப்பில் போட்டு இந்த கையில் ஃபுல்லாக ரோப் போட்டிருப்பேன், இந்த கையில் ஃபுல்லாக மோதிரம் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கழுத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எலும்புக்கூடு போட்டிருப்பேன். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அறைக்குள்ளாக பயங்கரமான வெளிச்சம், அந்த சத்தத்தை அந்த வெளிச்சத்துல சத்தம் கேட்க ஆரம்பிச்சு, நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னாரு. சேனல் மூலமாக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது கூட இந்த அற்புத நேரத்துல என் கணவனுடைய சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ளுமே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எப்படி என் கணவரை ரட்சித்தாரு, எப்படி ஆண்டவர் அன்பு ருசி பார்த்தாரு, எப்படி ஊழியத்துக்கு அழைத்து இம்மட்டுமா எப்படி கர்த்தர் நடத்துகிறார் என்பதை இந்த அனுபவ சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ளுமே வந்திருக்கோம். நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாங்க நம்ம சாட்சி கேட்கலாம். என் சொந்த ஊர் வந்து பல்லபாளையம், எங்களோட சோமனூர் பக்கத்தில் இருக்கிற பல்லபாளையம். எங்கள் வீட்டில் 3 பேர் மொத்தம். மூத்தவர் ஒருத்தர் இருக்காரு, நான் 2வது, லாஸ்ட் தங்கச்சி. எங்கள் பூர்வீகம் வந்து ஊட்டி பகுதி. ஊட்டியில் வந்து லிட்டில்ஃபீல்ட் கான்வென்ட்டில் தான் அம்மா வளர்ந்தாங்க. லிட்டில்ஃபீல்ட் கான்வென்ட்டில் வளர்ந்தாங்க. அங்கேருந்து இங்கே அம்மாவை கட்டி கொடுக்கும்போது நான் இங்கே பல்லபாளையம் தான் வளர்ந்தோம். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஆர்ஷிப் பேக்ரவுண்ட். நாங்கள் ரொம்ப மாதாவுடைய பயங்கராக்கியம் உள்ள பக்தர் எங்கள் அம்மா. எப்போதும் அன்னை மரியாதை வணங்கிட்டு இருப்பாங்க, ஜோமலை சொல்லுவாங்க. பக்தியான ஒரு ஃபேமிலியில் நான் வளர்க்கப்பட்டேன். அப்போவே மாஸ்க்கு போலினா வீட்டில் அடி உழுகும். அப்பா முழங்கால் போட வைப்பார் எங்களை. நீ வந்து சிறு வயதுலேயே 5 வயது 6 வயதுலேயே என்னை சர்ச்சுக்கு போலினா வெளியே முழங்கால் போட வைப்பார். பக்தியில் குடும்பம். நாங்கள் நைட் ப்ரேயர் பண்ணாமல் நாங்கள் தூங்க முடியாது. அதுலேருந்து மரிய வாழ்க்கையை சொல்லணும், சொன்னாதான் எங்களுக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் எங்கள் அப்பா அந்தளவு கொடுப்பாரு. இல்லைன்னா அதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம். ட்ரெடிஷ்னல் குடும்பம் தான். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன ஒரு பிலிசூனிய போராட்டம். எங்கள் குடும்பம் இதுலேயே பிலிசூனிய போராட்டம். லட்சக்கணக்கான பணம் வந்துமே அந்த 1983 அவ்வளோ பணங்கள் வந்துமே எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை அனுபவிச்சோம். சிறு வயதுலேயே சாப்பாடே இருக்காது, அந்தளவுக்கு கஷ்டம் எங்களுக்கு அந்த நாட்களில். அந்த நாட்களில் 3 ரூபா 4 ரூபா கூலி தான் அந்த நாட்கள் இருந்துச்சு. 3 ரூபா 4 ரூபாங்கிற ஒரு வாரமே 3 ரூபா தான் சம்பளம். அந்த மாதிரி நாட்கள். நாங்கள் சிறு வயதில் 3 பேர் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு இருக்காது. அம்மா நைட்டில் சமைக்கும் போது ஒரே ஒரு அரிசியை போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே அடுப்பு பற்றிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் பசிக்குன்னு கேட்போம். பசிக்குன்னு கேட்கும்போது எங்களுக்கு அந்த ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் பசிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நினைப்போம். கேட்டே இருப்ப மாட்டேன். கேட்டே இருக்கும்போது எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அப்படியே தூங்கிடுவோம். அது ஏன்னா அதில் சாப்பாடே இருக்காது, அரிசியில் இருக்காது. ஒரே போட்டு கஞ்சி வைப்பாங்க, வெறும் ஒரு அரிசி போட்டு கஞ்சி வைப்போம். அவ்வளோ வறுமை எங்கள் நாட்களில் கடந்து வந்தோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இதே சூழலை தான் என்னோடது எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போது அவ்வளோ வறுமை எங்கள் வீட்டில். நைட்லாம் அந்த கஞ்சி வச்சு கொடுக்குற அளவுக்கு கஞ்சி கூட கிடைக்காது, அந்தளவுக்கு வறுமை. ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை எங்களுக்கு, வேற ஒருத்தர் ட்ரெஸ் அங்கே போட்டுருந்தோம். அந்த ஒரு சிறு வயதில் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம். அப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆள், நல்லா எங்களுக்கு கண்டிஷனாக வளர்த்தினாரு. ஆனால் பக்தியில் வளர்ந்தோம், இல்லை பக்தி. ஆனால் வறுமை, பயங்கரமான வறுமை. இதில் புள்ளி சூனியத்தினால என் குடும்பம் பாதிக்கப்படுது. எப்படி புள்ளி சூனியம்னா, அந்த நாளில் வந்து அம்மா வளர்ந்தது வந்து ஒரு எப்படி சொல்ல கத்தரோட பிள்ளைகளால் வளர்க்கப்பட்டாங்க. எப்படி சொல்றது, ஊட்டியில் இருக்கிற லிட்டில்ஃபீல்ட் கான்வென்ட்டில் அம்மா வளர்ந்தாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு முறை அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெர்மன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சிறு நான் சொல்கிறது 1983 ஜெர்மன்லேருந்து பணம் வரும். அப்போ அந்த பணத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த பணம் எங்கே போகணும்னு தெரியாது. நாங்கள் சிறு வயதாக இருப்போம். ஆனால் எங்களுக்கு பொருளாதாரம் கைக்கு வந்தமே அந்த சொல்கிற லட்சக்கணக்கான பணம். அந்த நான் சொல்கிறது 1983 லட்சங்கிறது கோடி தானுங்க. அப்போ அவ்வளோ பணம் வீட்டுக்கு வரும். ஆனால் அந்த பணம் எங்கேயும் தெரியாது. அவ்வளோ வியாதியின் போராட்டம். அம்மா பிள்ளைங்க பாதிக்கப்பட்டனால அம்மாவுக்கு அடிக்கடி பலவீனம். பார்த்தீங்கன்னா அண்டா குண்டாவெல்லாம் வந்து அடமானம் வச்சு அடமானம் வைப்பாங்க. அடமானம் வச்சு அப்பா வியாதிக்கு பார்ப்பாங்க. அம்மாவுக்கு எப்போதும் பலவீனம், வியாதியின் பலவீனம். ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அடமானம் வச்சு தான் அந்த அளவுக்கு வறுமை, அந்த அளவுக்கு வியாதி, அவ்வளோ பலவீனமான ஒரு போராட்டத்தில் இருந்தோம். அம்மா பக்தியானவங்க, பயங்கர பக்தியாக இருப்பாங்க. இப்படி பக்தியாக இருக்கும்போது தான் ஒரு நாளில் வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. எப்படின்னா, கடவுள் உண்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்போது கடவுள் எந்த கடவுள்னு சொல்லி அம்மாக்குள்ள பெரிய கேள்வி. ஏன்னா அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க, எப்போதும் ஜெபமாலை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட டைமில் அவங்க ட்ரெடிஷ்னலான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க. அதான் ஒரு வேற கிறிஸ்துவங்க யாராவது பெண்டிகாஸ்ட் இது மாதிரி வந்தாங்கன்னா அவங்க துரத்தி விட்டுருவாங்க. அம்மா வீட்டில் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பைபிள் வந்து நான் அந்த நாட்டில் பைபிள் நம்ம சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் கண்ணாடியில் இருக்கும். அப்போ எட்டி பார்த்து தான் அந்த பைபிள் தொட்டு கொண்டு போவோம். அந்த 1983 சொல்லுகிறேன். அப்படி தான் போயிட்டு இருந்த போது அம்மாவுக்கு ஒரு பெரிய கேள்வி, யார் கடவுள் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அம்மா ஒரு ரூமை அடைச்சிக்கிட்டு அவங்க உபகாசம் பண்ணி அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க.
ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வந்து தரிசனமாகிறார். எப்படி தரிசனமாகறதுன்னா, ஏசப்பா தரிசனமாகி அந்த பயங்கரமான அந்த எங்க வீட்டுல இருக்கிற லாஸ்ட் ரூம், அந்த ரூம்ல வந்து அம்மா உபவாசம் பண்றாங்க. கீழே உப்பெல்லாம் போட்டு உட்காந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. 7 மணி நேரம் பக்கம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஊரே சொல்றது இந்த பைத்தியம் முடிச்சிச்சு, பைத்தியம் முடிச்சு சொல்லி எங்க அம்மா பேரை சொல்றாங்க. அப்ப எங்க அப்பா வந்து கட்டுறாரு. எங்க அம்மா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வறுமை, ஏன்னா அவ்வளவு பணங்கள் வந்து ஒரு நல்ல ஆசீர்வாதமா எங்களுக்கு இல்லை. ஏன்னா பிலிசுனி போராட்டம், வியாதியின் போராட்டம், பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வளர்த்த முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி இருக்கும்போது எங்க வாழ்க்கையில பயங்கர போராட்டம். அப்ப அம்மா வெக்ஸ் ஆயிட்டாங்க. வெக்ஸ் ஆகி கடவுள் யார், உண்மையான கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத அந்த ரூம்ல அடைச்சிக்கிட்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 7 மணி நேரம் அவங்க தெரிஞ்ச மாதிரி ஜெபிக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கும் போது கரெக்டா ஒரு 6 மணி நேரம் மேல தாண்டி 7ஆம் மணி நேரத்துல ஆண்டவர் தரிசனமாகி கல்வாரி சிலுவின் காட்சி கொடுத்து அது பயங்கரமான வெளிச்சத்திலிருந்து கர்த்தர் பேசினார். பேசினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆண்டவர் வந்து பிலிசுனியை கட்டுக்களை அந்த இடத்துல பெரிய ஒரு பொல்லாத பிசாசு நிக்கிறதா அம்மாவுக்கு ஆண்டவர் காமிச்சு இதை துரத்துங்கிற ஆண்டவர். அப்ப துரத்துன்னு சொல்லும் போது அப்ப எப்படி துரத்துறதுன்னு அம்மாவுக்கு தெரியாது. ஏன்னா அம்மா வந்து வளர்ந்த விதங்கள் அவங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அம்மாவுக்கு எப்படி துரத்துன்னு தெரியல. அப்ப ஆண்டு சொன்னாரு, என் நாமத்தில் துரத்து அப்படிங்கிறாரு. அப்போ நாமன்னு என்ன நாமம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்துல துரத்துன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அப்போ இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லும் போது அந்த அறைக்குள்ள இருந்து அந்த இருள் வெளியே போகுது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஊழியத்தை பண்ணு, நான் தாகமா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ அம்மாவுக்கு என்ன நினைக்கிறேன், தாகமா இருக்குன்னு தண்ணி கொடுக்கணும்னு சொம்பு தண்ணி வந்து ஏசப்பா கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா சொல்ல இந்த தாகம் இல்லை, நான் ஆத்ம தாகமா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. பேசும்போது அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு என்ன நாங்க வர ஆரம்பிச்சாங்க. அம்மாக்கு ஆண்டவர் தரிசனமானான்னு சொன்னீங்க. அந்த தரிசனத்தின் மூலமா உங்க வாழ்க்கை ஏதோ மாற்றமாச்சா? நீங்க எப்படி கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு எப்படி தேவன் அன்பு ருசி பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில எப்படி மாற்றம் உண்டாச்சுன்னா, இயேசு தரிசனமானாரு. அதுக்கப்புறம் அம்மா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிராமமா இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொன்னாங்க. அநேகருக்கு அற்புத அடையாளம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய வியாதிப்பட்டவங்க, கட்டுண்டவங்கள்லாம் வந்து விடுதலை ஆவாங்க. குஷ்டரோகி கால் வழுகி போன நிலைமையில வரும்போது சுகமானாங்க. வார தங்கி இருந்து அம்மா வீட்டுல சுகமாகுவாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்னது இல்லை. ஏன்னா நான் இயேசு வெறுத்தேன். நான் ஜாலியா இருக்குன்னு நினைக்கும் போது ஏன்னா டீனேஜ் வயசு ஒரு 14 வயசு தான், 14 வயது அந்த நேரத்துல 14 வயதுக்கும் போது எனக்கு ஒரு டீனேஜ் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் என்னுடைய உலகமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டோட தான் இருப்பேன். என் கழுத்துல பெரிய ஒரு கொசு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த நாட்கள் நான் சொல்ற வருஷத்துக்கு வந்து கழுத்துல கொசு ஸ்டாண்டு இந்த மாதிரி போட்டிருப்பேன். உலகத்துல நடிகர் பின்னாடி பிளாக் சட்டை போட்டிருப்பேன், பிளாக் அண்ட் பேண்ட் போட்டிருப்பேன். சிகரெட் குடிக்காம இருக்க முடியாது. அப்பா அம்மாவுக்கு தெரியாம சிகரெட் குடிச்சிட்டு இருப்பேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நியூஸ் வந்துடும், ஆனா அப்பா அம்மா கேட்பாங்க. ஆனா பயப்பட மாட்டேன். நான் தெரிஞ்சும் பயந்து குடிச்சாலும் பயப்படாம குடிப்பேன். அப்புறம் சில இந்த ஆன்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அந்த புகையில பழக்கம், அந்த பழக்கம் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில இந்த பாவ பழக்கம் 2 பழக்கம் எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. 14 வயதுலேயே அதை கற்றுக்கொண்டேன். நண்பர்களோடு ஜாலியாக இருக்க விரும்பினேன். அப்புறம் காலைல வேலைக்கு போனேன்னா நான் படிக்கல, அந்த அளவுக்கு சரி படிக்கல. ஒரு 6th அந்த மாதிரி தான் படித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதே போச்சு. அப்போ கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு படம் பார்க்குறது, காலைல இருந்து படத்துக்கு போனோன்னா நைட்டு வரைக்கும் படம் பார்த்துருவேன். 3 ஷோ 4 ஷோ பார்த்துருவேன். வரும்போது கம்பெனிக்கு வர மாதிரி நூல்லாம் அறுத்து மேலே போட்டுருவேன். பயங்கரமாக போய் சொல்லுவேன், பயங்கரமாக ஏமாற்றுவேன். ஆனால் அம்மாட்ட எதுவும் மறைக்க முடியாது. அம்மா இந்த டேட்டில் இந்த டைமில் எங்கேருந்து கேட்பாங்க. ஆனாலும் மீறி என் அம்மாட்ட என்ன ஏமாற்றுவேன். அப்போ அதுவே போயிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. நான் அப்படி சமாதானம்னா, நான் நல்லா வேலை செய்வேன், நல்லா டெய்லரிங், நல்ல ஒர்க்கு, நல்லா ப்ளவுஸ் தைக்கிறது, சுடி தைக்கிறது, கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்லா ஆக்டிவாக இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. ஒரு கம்பெனிக்கு போனோன்னா அந்த கம்பெனி முதல்ல நான் போனோடனே கம்பெனி மூடிடுவாங்க. இல்லையா ஆர்டர் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா இதே வார்த்தை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் போச்சு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனி ஓனர் இறந்துட்டாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் முடிச்சு சொல்லுவாங்க. அப்போ கன்னிவான அந்த வார்த்தை என் வாழ்க்கையில அடிக்கடி வந்தது. அப்போ எனக்கு ஒரு தற்கொலையான எண்ணம் வந்துருச்சு எனக்குள்ள. ஏன்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் கம்பெனி மூடிச்சுங்கிறான், வேலை இல்லைங்கிறான், ஊர்லாம் வேலை இருக்கு, இவனுக்கு வேலை இல்லை, இவன் அப்படிங்கிற கெட்ட பேர் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு பக்கம் உலகத்தினுடைய கெட்ட பழக்கம் ஒரு பண்றேன். அப்பா காதுக்கு வருது, அப்பா அம்மா திட்டுறாங்க. ஆனா நான் சொல்ல கேட்குற அளவுக்கு என் மனநிலைமை இல்லை. ஆனா இந்த புகை பிடிக்கிறது, டான்ஸ் போடுறது, இது பழக்கங்கள், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போறது, இந்த மாதிரி தான் இருக்கிறேன். அப்பா அம்மா சொல்ற ப்ரேயர் பண்ணு, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு சொல்றது எனக்கு கோபம் வரும். ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது இருப்பேன், ப்ரேயர் முடியும் போது ஓடிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க, அங்கே ஓடிடுவேன். என் உலகமே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உலகம், நடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்ச உலகம். இந்த மாதிரி தான் உலகத்தில் ஓடிட்டு இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது எனக்கு தற்கொலையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஏன்னா படிப்பு இல்லை, வேலை சரியா வேலை இல்லை, ஒரு எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறி வரப்போ எனக்கு ஒரு தற்கொலையான வந்துச்சு. வந்தோடனே என் காதுக்குள்ளே பிசாசு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ எனக்கு பிசாசு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காதுக்குள்ளே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நீ செத்துரு, நீ வாழாத, நீ பஸ் விழுந்து செத்து போயிரு, நீ வந்து ஏன் வாழ்ற அப்படின்னு சொல்லி பிசாசு என் காதுல பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதே தற்கொலை பண்ற எண்ணங்களோடு தான் இருப்பேன். அப்போ நீங்க அரளை விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல பார்ப்பீங்க, அரளை விதை பார்த்துருப்பீங்களா? இந்த அரளை விதை என்னன்னா பொறிச்சு
உள்ள இருக்கிற விதையை பேக்கெட் பண்ணி பாக்கெட் வச்சிருப்பேன். இது அப்பா அம்மாவுக்கு தெரியுமானா ஒவ்வொரு நாளும் வீட்டில் பேண்ட் போட்டு துவச்சி போடும்போது அந்த பேண்ட்ல நைஸை எடுத்து வேற பேண்ட்ல மாத்திடுவேன். அப்போ தன்னை போல தன்னை கீறிக்குவேன். எப்படி சொல்றது, கையில எடுத்து கீறிக்குவேன், ரத்தவரம் பண்ணுவேன், என் கையில சீரட் சூடு வச்சுக்குவேன். அப்படி ஒரு ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ கோவம் வரும். அப்பா அம்மா சொல்ற வெறுப்பா இருக்கும். எனக்கு அவ்வளோ கோவத்தோட தான் இருப்பேன். உலகத்துடைய ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியா இருப்பேன். வீட்டுக்கு வந்து உருண்டு இருப்பேன். ஏன்னா அப்பா அம்மா இது பண்ணல அதை பண்ணல எனக்கு எது கேட்கும்போது அட்வைஸ் பண்ணும்போது என்னால் அதை அப்செட் பண்ணிக்க முடியாது. இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டே இருந்தது. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை. சமாதானம் இல்லை, தற்கொலையான எண்ணம், ஒரு சத்துருடைய போராட்டம் எனக்குள்ள இருந்தது. ஆனா ஊர்ல அநேகர் வந்து விடுதலை ஆயிட்டு போவாங்க. வீட்டுல ஊழி நடந்துட்டே இருக்கும். நிறைய பாவத்துல இருந்து வெளியாவாங்க, கட்டுகள் வெளியாவாங்க, சாபத்துல வெளியாவாங்க, வியாதியில வந்து ஒரு வாரம் காத்திருந்து வீட்டுல விடுதலை ஆயிட்டு போவாங்க. ஆனா எனக்கு இயேசுக்கு எனக்கு ஒரு ஐக்கியமே இல்லை. ஏன்னா இயேசுவை பின்பற்றுனா ஊழியான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நம்ம நேசிக்கிறத விடணும், நம்ம பழகின பழக்கத்துல விடணுங்கிற அந்த ஒரு காரணம். ரெண்டாவது ஆண்டவரை எனக்கு பிடிக்கல. ஏன்னா எதுக்கு போய் சும்மா கும்பிட்டு ஜாலியா சுத்த வேண்டிய வயசுல போய் நம்ம ஏன் இப்படி இருக்கணுங்கிற அந்த தாட்டில் தான் நான் இருக்க ஆரம்பிச்சேன். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள்ல எனக்குள்ள ஒரு தற்கொலை எண்ணங்கள் அதிகமா இருக்குது. தற்கொலை எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது. நீங்க சொல்ல ஏன் தற்கொலை எண்ணம் வருதுன்னா, இந்த பிசாசு பேசிட்டு இருக்க எனக்குள்ள பஸ்ல செத்து போயிரு, ட்ரெயின்ல செத்து போயிரு, இந்த மாதிரி எண்ணங்கள் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இருக்கும்போது அப்பா அம்மா வந்து அது கரெக்டா அப்பா அம்மா நல்லா வெளிப்பாட்டு வர முடியவங்க, அப்பா ஒரு நல்ல ஜெபிக்கிறவங்க, வெளிப்பாட்டு வர முடியவங்க. நான் என்ன தூங்கினா கூட அவங்க என்ன பண்றாங்கிறத அவங்களுக்கு தெரியும். அவங்க தெரியாம ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்காக 40 நாள் 20 நாள் பாஸ்டிங் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப பாஸ்டிங் 40 நாள் போட ஆரம்பிச்சோன்னே 40 நாள் பாஸ்டிங் போட ஆரம்பிச்சோன்னே எனக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்குள்ள எப்படி மாற்றம் ஆரம்பிச்சுன்னா, ஏன்னா ஜெபத்துல உட்காரணும், நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை இப்படி இருக்கக்கூடாதுங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 40 நாள் பாஸ்டிங் முடிச்சோன்னே எனக்குள்ள முதல் வந்த மாற்றம், இந்த பாவங்களை விட்டுறணும், இதுல இருந்து வெளியே வரணுங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஜெபத்துல உட்காரணும், நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சோன்னே, அப்போ அந்த அந்த உபவாசம் 40 நாள் முடிச்சாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் கோவப்படுறதெல்லாம் மாறி போச்சு. இந்த பழக்கங்கள்லாம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த ப்ரேயர் பண்ண ஒரு ப்ரேயர் நடக்குது, மீட்டிங் வீட்டில் ப்ரேயர் நடக்குது. அப்போ பீலா சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க நல்ல ஒரு வெளிப்பாட்டு வரமுள்ளவங்க. அவங்க ஒரு யோசேப்பு குறித்து பேசுறாங்க. அப்போ யோசேப்பு குறித்து பேசும்போது நான் வந்து அந்த இடத்துல என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நான் கடத்துல என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தை மன்னிப்பீங்களா, எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறேன், அக்குறம் பண்ணியிருக்கிறேன், என் பாவத்தை மன்னிப்பேன் சொல்லி. ஏன்னா நான் சீரட் குடிச்சிருக்கிறேன், சர்ச்சு நடக்கும்போது வெளியே ஓடிடுவேன், ஆன்ஸ் போட்டுருக்கிறேன், ஜாலியாக சுற்றி இருக்கிறேன், எங்கேயும் சுற்றி இருக்கிறேன். அப்படிங்கும்போது என்ன ஆண்டவர் மன்னிப்பாராங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் அங்கே இருந்துச்சு. ஆனால் அந்த மீட்டிங்ல நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லி அந்த நான் சொல்ற 14 வயதுல நான் அந்த மீட்டிங்ல என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த கண்ணில் அவர் பார்க்க முடியல, என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அறைக்குள்ளாக பயங்கரமான வெளிச்சம், அந்த சத்தத்தை அந்த வெளிச்சத்துல சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், நான் அவனை நேசிக்கிறேன்னு சொன்னார். அப்போ இது சொல்லிச்சு, இந்த பாவியான என்னை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, ஏன்னா பாவம் தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கிறேன், என்ன நேசிப்பீங்கன்னு சொல்லி நான் அழுக ஆரம்பிச்சேன். அப்போ அழுக ஆரம்பிக்கும் போது என்னை அறியாதபடி எனக்குள்ள அவர் மேல அன்பு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ள எனக்காக அடிக்கப்பட்டிருக்காங்கிற அந்த உணர்வு வந்தானே எனக்குள்ள தற்கொலை மாறி போச்சு. எனக்குள்ள அந்த பாவ பழக்கங்கள் மாறி போச்சு. அப்புறம் நண்பர்கள்லாம் பார்க்கும்போது சிகரெட் குடிச்சாங்கன்னா அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆன்ஸ் போடுறாங்கன்னா அந்த இடத்துல நிக்க கஷ்டமா இருக்குது. படத்தை பார்த்தோன்னா அந்த இடத்துல வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். 7 நாள் பாஸ்டிங், 3 நாள் பாஸ்டிங், அதுக்கப்புறம் 21 நாள் பாஸ்டிங் நான் போட என் பாவங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. சுபாவங்கள் மாறிடுச்சு. நான் எப்போதும் ஆண்டவருக்காக எதை செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்காக பரிசுத்தம் வாழணுங்கிற தாட்டு வர ஆரம்பிச்சோன்னா ஆண்டவர் என்னோடு அவர் பேச ஆரம்பிச்சார். அப்புறம் என்னோட வாழ்க்கையில ஜெபங்களுக்கு நேரா, இந்த வேத வாசிப்புக்கு நேரா, பரிசுத்துக்கு நேரா போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வரங்களை கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் வரங்கள் வேணும் ஆண்டவர் சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டேன், 20 நாள் பாஸ்டிங் போட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வாழ்க்கையில தரிசனமாகி என்னோடு வரங்களை கொடுக்க ஆரம்பிச்சார். வரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே நான் சொல்ற 17 வயதுலயே ஆண்டவருக்காக அப்பவே நான் நிறைய பிரயாசம் நடத்திருக்கிறேன். வாலிப கூட்டங்கள், இந்த மாதிரி சில காரியங்களை, எலியாவின் கூடிங்கிற ஜெபம் நடத்திட்டு இருந்தேன். அந்த மாதிரி போயிட்டே இந்த வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. இதே தான் போயிட்டு இருந்தது. 2011 நல்ல ஒரு மனைவி என் கர்த்தர் கொடுத்தாரு. நல்ல ஒரு மனைவியை, ஊழியத்துக்கு சப்போர்ட்டிங் மனைவி என்று ரொம்ப நான் அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ நான் வேலைக்கு போயிட்டு தான் ஊழியம் பண்ணிருக்கேன். ஊழிக்கு போயிட்டு பிபிசி நடத்துறது, வாலிப கூட்டம் நடத்துறது, அந்த மாதிரி எனக்கு வாஞ்சி என்னன்னா சுவிசேஷம் அறிவிச்சிருவேன். யாரை பார்த்தாலும் இயேசுவை அறிவிச்சிருவேன். என்னோட வேலை என்னன்னா இயேசுவை அறிவிக்கிற வேலை மட்டும்தான். இயேசுவை எப்படி சொல்லணும், ரட்சிப்பு சொல்லணும். என் நரகத்துக்கு எதுவாக போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அப்போ நரகத்துக்கு எதுவாக போயிட்டு இருந்தேன் நான் என் வாழ்க்கையில இயேசுவை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். சந்தோஷம் தாங்கவே முடியல, நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சேன். ஏசப்போட தரிசனம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏசப்ப என்ன பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தேவ கிருபை என்னன்னு மூட ஆரம்பிச்சிருச்சு. ஆவியானவர் என்னன்னு என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தரோட அன்பை ருசி பார்த்துட்டீங்க, எப்படி ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சாரு, ஊழிய அழைப்பை எப்படி உறுதிப்படுத்தி கொண்டீங்கன்னு சொல்லுங்க. இப்போ என் வாழ்க்கையில நான் ஊழியத்துக்குன்னு கர்த்தரை அழைக்கும் போது அந்த அழைப்பை என்னோட சொன்ன ஆண்டவரை எனக்கு உறுதிப்படுத்துங்க. ஏன்னா ஆண்டவருடைய வாஞ்ச எனக்கு இருந்தது.
முழு நேர ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் நான் வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்படியே போயிட்டு இருக்கும்போது என் மேரேஜ் எல்லாம் 2011 மேரேஜ் முடியுது. எனக்கு இப்போ வந்து ஒரு தம்பி இருக்கான், பாப்பா இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ ஊழியத்துல முழு நேரம் குடும்பத்தோட முழு நேரம் செய்யறது பயங்கரமான ஒரு பாடான ஒரு காரியம். அப்போ நான் சொல்றேன் ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வர்றேன். அப்போ குடும்பம் ஒரு பக்கம் சுமை இருந்தாலும் ஊழியத்துக்கு முழு நேரம் செய்யணுங்கிற ஒரு பெரிய ஒரு பேடன் இருந்துட்டு கர்த்தனோட பேசிட்டு இருக்கு, ஆண்டவரே ஊழியம் செய்யுங்கிறார். அப்போ எனக்கு பயங்கரமான அல்சர் வந்துச்சு. அல்சர் வந்து எனக்கு வலி தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் போனோம்னு டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிட்னியில கல் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ரெட்டை குடல் இருக்குங்கிறாங்க. அப்போ நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டும் நான் கொஞ்ச நேரம் ஊழியம் செய்யவே இல்லை. ஏன்னா நம்ம வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணுவோம், முழு நேரம் ஊழியம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தாட்டு. அப்போ இதே போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போனோம்னா டாக்டர் சொல்றாங்க, நீங்க சொல்ற வார்த்தை கேட்டு நானும் என் மனைவியும் கீழே ரிப்போர்ட் எடுத்துட்டு நாங்க ஜெபம் பண்ற ஆண்டவரே, ஸ்கேன்லாம் பண்ணிட்டோம், ஜெபம் பண்ற ஆண்டவரே, நாங்க முழு நேர ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க முழு நேர ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் செய்ய மறுத்துட்டேன். ஆனா இப்போ ஊழியத்துக்கு முழு நேர ஊழியம் சேர்க்கணும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நான் ரிப்போர்ட்டை 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு டாக்டர் சொல்றாங்க, ஒண்ணுமே நார்மலா இருக்குது, உங்களுக்கு பெரிய கேஸ் பிரச்சனை தான் இருக்குது, தண்ணி நிறைய குடிங்க அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வந்துட்டேன். எப்படி அழைப்பு உறுதிப்படுத்தின அப்படின்னா, நான் சொன்ன ஆண்டவரே எங்கிட்ட முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் வருகிற ஊழியக்காட்டம் பேசுங்க சொன்னேன். அப்போ என்னிடத்துல சுமார் 7 ஊழியர்கள், 1 2 7 ஊழியர்கள் மூலியமா தமிழ் தெரியாத மலையாளம் பேசுகிற ஒரு தேவ மனிதர் மூலியமா கர்த்தரோடு பேசுறாரு. ஐயா நீங்க வந்து ஊழியம் பண்ணுவீங்க, முழு ஊழியம் செய்வீங்க, கர்த்தர் கண்டிப்பேன்னு சொல்றாரு. அப்போ நான் வந்து அவரோட மொழி பேசுறதை இன்னொருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவர் மலையாளத்தில் பேசுறாரு. அது மலையாளத்தில் பேசும்போது அவரை வந்து அவருடைய இன்னொருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாரு, நீங்க முழு நேரம் ஊழியம் பண்ணுவீங்க, கர்த்தருக்காக நிப்பேன்னு ஒரு டேட் சொன்னார். அதே மாதிரி குறிப்பிட்ட நாள்ல முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்தேன். அப்போ அந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். விசேஷமா ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணா அவங்களுடைய ஒரு மனிதன் பேர் சொன்னா அவங்களுடைய வெளிப்பாட்டு வரத்தினால என்னை நிரப்பினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இருப்பேன், 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்க போய் சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு ஆண்ட வெளிப்பாடு கொடுப்பாரு. பாருங்க இந்த ஒரு தம்பி உன் ஃப்ரெண்ட் இருக்காண்டா, உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய மரணம் வரப்போகுது, அவனை பார்த்துட்டு சொல்லி வந்துட்டேன். அப்போ வெளிப்பாட்டு வரத்தை நம்பல முதல்ல, ஏன்னா ஆண்டோட வெளிப்பாட்டு பேச ஆரம்பிச்சப்போ அதை சொல்லும் போது பொய்யா இருந்தக்கூடாது, நம்ம மனம் சொல்லிவிடாங்கிற எண்ணம் இருந்துட்டே இருந்தது. ஆனா வெளிப்பாட்டு வர கிரீஸ் செய்யும் போது நான் நம்பாமல இருந்தேன். அப்போ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த 3 பேர் நண்பர்ல ஒருத்தர் இறந்து போவாங்கன்னா அதே மாதிரி அவன் இறந்து போயிட்டான். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆண்டவர் பேசுறாருங்கிற உறுதிப்பட்ட ஆரம்பிச்சேன். எனக்குள்ள அந்த வரங்கள் செய்யப்பட ஆரம்பிச்சிச்சு. வெளிப்பாட்டு வரம் என்னோடு அதை செயல்பட. ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஆண்டவர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டுகளோடு வரும்போது, பிசாசின் வல்லமையோடு வரும்போது, அவங்களுக்கு ஜெபிக்கும் போது தேவன் பெரிய விடுதலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க. நாங்கள் ஒரு சபையில் இணைந்து குடும்பமாக ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னுடைய மனைவி நானும் இணைந்து ஊழியம் பண்றோம். கிராமங்கள் தோறும் அநேக ஊழியர்களுக்கு போகிறோம். தேவன் எங்களை விசேஷம் பயன்படுத்தி கொண்டிருக்காரு. தேவன் நாமத்துக்கு மகிமையா அந்த சாட்சி சொல்லுகிறேன். அநேகருக்கு இயேசுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் சொல்லி கொண்டிருக்கிற அதே போல அற்புத அடையாளங்கள் மூலியமா கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வராரு. எல்லாம் தேவனுக்கு மகிமை கனம் உண்டாகுவதாக. கர்த்தர் நாம் மேம்படுவதாக. இப்பொழுது சாட்சி கேட்டீங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமா அவரோட வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் ருசி பார்த்து எப்படி அவர் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு இல்லைங்களா, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சாட்சியை சொன்ன, தேவன் செய்த அற்புதம் சொன்ன நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த சாட்சி அநேக பிரயோஜனமா இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள்ல யாரெல்லாம் அப்படிப்பட்ட சாட்சி எதிர்பார்க்கிறார்களோ, வாழ்க்கை மாற விரும்புகிறார்களோ, அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க. தேவ நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்கோள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். என் பெயர் ஜெயசீலி. நானும் எனது மகனும் மருமகளும் கொச்சினில் வசித்து வருகிறோம். எனது மகளின் கர்ப்ப காலத்தில் 5வது மாத ஸ்கேனில் குழந்தையினுடைய மூக்கு எலும்பு தட்டையாக இருப்பது எனவும் வளைந்திருக்க வேண்டியது தட்டையாக இருக்கிறது என கூறினார்கள்.
திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப கவலையோடு பாஸ்டர் அழைத்து ஜெபித்தோம். அவரும் ஆண்டவர் இடத்துல ஜெபித்து விசுவாச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அந்த டெஸ்ட் போய்